அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் தான். அதுவும் எஸ்பெஷலி இது ஃப்ரைடே விலாக்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த டே மார்னிங்லேருந்து நைட் வரை எனக்கு எப்படி போனேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே மீன்வேல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ ஃப்ரைடே என்று சொல்லியது மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் தான். மற்ற நாட்கள் மாதிரி இல்லை. இந்த ஃப்ரைடே அந்த மார்னிங்கை எப்படின்னு கேட்டோன்னாக்கா எல்லாருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா விலாக்ஸ்லேயே அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃப்ரைடே விலாகில் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான், இங்கே வீக்கெண்ட் என்று சொல்லியது ஃப்ரைடே சாட்டர்டே தான். ஸோ வீக்கெண்டில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் எப்படி ஆகிக்கும், அந்த மார்னிங் பெருசாக எந்த ஒரு வேலையுமே இருக்காது. ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப காமாக தான் அந்த டேயே ஸ்டார்ட் ஆகும். சேம் அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரைடே வீக்கெண்ட் சுட்டியும் ஃப்ரைடே மார்னிங் பெருசாக எந்த ஒரு வேலையுமே இருக்காது. ஃப்ரைடே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுறதே கொஞ்சம் லேட் ஆகித்தான். நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணேன் என்னோடய ஃப்ரைடே விலாக் மார்னிங்லேருந்து எப்படி இருக்குமென்னு சொல்லி. நீங்கள் அந்த விலாக்கை பார்க்கலேன்னா பாருங்கள். இது ஆஃப்டர்நூன்லேருந்து தான் இந்த டே ஸ்டார்ட் ஆகும். மார்னிங்னு சொன்னதுக்கு இது மார்னிங் எப்படின்னு கேட்டோன்னாக்கா ஏர்லி மார்னிங் எழும்பிட்டு திரும்ப தூங்குறது, அதுக்கப்புறம் என்ன செய்யுது அதெல்லாம் நான் ஆல்ரெடி என்னோட லாஸ்ட்டாக ஷேர் பண்ண ஃப்ரைடே விலாகில் ஷேர் பண்ணிக்கிறேன், வீக்கெண்ட் விலாகில். ஸோ அந்த வீக்கெண்டுக்கும் இந்த வீக்கெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இது நான் மார்னிங்லேருந்தே எடுக்கலை, ஆஃப்டர்நூன்லேருந்து தான் எடுத்தது. ஸோ மார்னிங் எழும்பி வந்ததோடைய ஹபிக்கு டீயை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே வைபே ஸ்டார்ட் ஆகிறது இந்த ஊதில் தான். ஊதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே போகிறது. இனி லஞ்ச் குக் பண்ண வேண்டிய வேலை தான் ஏக்கி. ஸோ எப்பயுமே இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச் ஒவ்வொருத்தர் ஹோம்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுவும் மற்ற நாட்கள் மாதிரி இல்லை. இந்த லஞ்ச் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தான் குக் பண்ணுற ஃப்ரைடே. பிகாஸ் அந்த ஃப்ரைடே என்று சொல்லியது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் சுட்டியும். ஒரு சிலர் ஹோமில் எப்படின்னு கேட்டோன்னாக்கா ரைஸை குக் பண்ணி அதுக்கு தேவையான சைட் டிஷ் எல்லாம் ஸ்பெஷலாகவே குக் பண்ணுறேன். ஒரு சிலர் ஹோமில் கீ ரைஸ் அதுக்கு தேவையான சைட் டிஷ், அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஹோமில் ஒவ்வொரு மாதிரி வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லி. எங்களோட ஹோமில் எப்பயுமே ஃப்ரைடே ஸ்பெஷல் பிரியாணியாக தான் இருக்கும். பார்க்குறவங்களோட ஹோமில் என்ன குக் பண்ணுறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும் ஒவ்வொருத்தர் ஹோம்லேயும் என்னென்ன மாதிரி குக் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸில் பார்த்தா விளங்கும். பிகாஸ் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் எந்த ஒரு ரெசிபியுமே ஷேர் பண்ணலை, ஜஸ்ட்டு கிளிம்ஸாக. ஆல்ரெடி இது ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன், அதனால் கிளிம்ஸாக இந்த டேயில் எனக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாகவே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருந்த ஃப்ரைடே விலாகில் அந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச் மந்தி ரைஸ் தான் குக் பண்ணது. அதுவும் எப்பயுமே எப்படின்னு கேட்டேனாக்கா சிக்கன் மந்தி தான் அடிக்கடி குக் பண்ணி படியது. எனக்கு பீஃப் மந்தி பெருசாக செஞ்சு படியதே இல்லை. அதனால் அன்றைக்கி பீஃப் மந்தி தான் நான் செஞ்சது. அது ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த விலாகில். பார்க்கலேண்டா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், குயிக்காகவே செஞ்சிட்டாலும் பட் டேஸ்ட்டுனா ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. அதை ஷேர் பண்ணது பிறகு ஒரு சிலர் குக் பண்ணி பார்த்துட்டு
இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணினேன், ரொம்ப ரொம்ப நல்லா ஆயிக்குன்னு சொல்லி. அந்த மெசேஜெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு நல்லாவே ஹாப்பி ஆயிடுச்சு. பிகாஸ் சேர்ந்த ரெசிபிஸையும் பார்த்துட்டு யாராவது ட்ரை பண்ணேன்னு சொன்னாங்க, அது ஒரு தனி ஃபீல் ஆகிடும். ஹாப்பினஸ் எப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். அது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு வ்ளாக் ஷேர் பண்ணேனாக்கா அதில் நெகட்டிவான கமெண்ட்ஸும் வரேன், பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வரேன். நெகட்டிவான கமெண்ட்ஸுக்கு நான் யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன், இக்னோர் பண்ணிட்டே தான் போய்துக்கொன்னைக்கு. இதெல்லாம் வந்து பார்த்து இருந்தேனாக்கா எங்களுக்கு வந்து மற்ற வந்து எதுவுமே செய்யலை போய்த்துரும். இதெல்லாம் யோசனை பண்ணிக்கொண்டு இருந்தேனாக்கா செல்றாக்களோட வாய் எங்களுக்கு ஒருத்தருக்குமே மூடையில. செல்றவங்க வந்து சொல்லிக்கொண்டே தான் இருக்கு. பிகாஸ் அவனோட வேலையே அதுதான். அவனை செய்த இவன் இசைன்னு சொல்லி இவன்டையும் குறைய பார்க்குறது மட்டும்தான் வேலை. அவங்கள்ட்ட நிறைய குறை இருக்கும், பட் அவங்களோட குறை அவங்களுக்கு விளங்காது. மற்றவங்களோட குறை தான் அவங்களுக்கு விளங்குறது. அவங்களோட வேலை அசுட்டியும் அவங்கள வந்து அவங்களாக திருந்தினா மட்டும்தான் திருத்திலும், அவங்கள யாராலையும் திருத்தல. அதனால இவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணினேனாக்கா நான் ரிப்ளை பண்ணேன், திரும்ப அவங்க ரிப்ளை பண்ணேன்னு சொல்லி அது அப்படியே கண்டினியூவாக போய்து கொண்டிருக்கும். இக்னோர் பண்ணிட்டு போய்த்தனாக்கா ஒருக்க வரும், 2ஆ பேனும் வரும், 3ஆ பேனும் வரப்போல. அது மெசேஜாக இருந்திருந்தாலும் எதுவாக இருந்திருந்தாலும் நான் சேம் இதே மாதிரி தான் எல்லாருக்குமே செய்தது. அதே யாராவது எனக்கு வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணினாக்கா, நல்லதாக மெசேஜ் பண்ணால் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து இது வந்து எனக்கு கிடைச்ச வந்து ஒரு பிளெஸ்ஸிங் உண்டு. பிகாஸ் எனக்கு நல்ல உறவுகள் நிறைய கிடைச்சிக்கு இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்த பிறகு. எனக்கு வர ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என் இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில் எனக்கு அடிக்கடி வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய வந்து எனக்கு சில மெசேஜ் வர நல்ல மெசேஜ் வர என்னை வந்து எப்படி சொல்ல, என்னோடய ப்ளாக்ஸை பார்த்தேன், என்னோடய ப்ளாக்ஸை பற்றி, என் இன்ஸ்டாகிராமில் போடிய வீடியோஸை பற்றி, அதை பற்றி நிறைய வர. எப்படின்னு கேட்டேனாக்கா, இப்போ வந்து ஒரு வ்ளாகில் நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி அவங்களோட வந்து சஜஷன்ஸ் என்னன்னாக்கா அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ளியே. அது இல்லாமல் எப்பயுமே இந்த குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறவங்கள அந்த மாதிரி ஆக்களை தான் நான் வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறது. அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி செய்யுங்க, அந்த மாதிரி மாற்றி செய்யுங்கன்னு சொல்லி யாராவது நல்லது என்ன சொல்லி தந்தால் நான் வந்து எப்பயுமே எடுத்துக்கொள்கிறேன். அதனால் எனக்கு இதில் கிடைச்சிக்கிற ஒவ்வொரு வந்து என்ன சொல்ல, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ், ஒவ்வொரு ஃபாலோவர்ஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் எனக்கு லைஃப்பில். ஸோ ஸ்ரீலங்கா பொறுத்தவரை எப்படின்னு கேட்டேனாக்கா, பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நிறையவே டிஷ் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த வெட்டிங் ஹோமில் ஸ்பெஷலாக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் பிரியாணி செஞ்சு அதுக்கு வந்து தேவையான சைட் டிஷ்ஷெல்லாம் செஞ்சு தான் வைக்கிறது. நான் எப்படின்னு கேட்டேனாக்கா, எப்பயுமே வந்து பிரியாணி செய்யுது ஒவ்வொரு வீக்கனும், பட் எல்லா வீக்கனுமே வந்து இந்த சைட் டிஷ்ஷெல்லாம் செய்யுதில்ல. அதுக்கெல்லாம் நல்ல டைம் போகிறேன். நான் வந்து எப்போயாவது ஏதாவது ஸ்பெஷலாக குக் பண்ணுறேன்னு சொன்னால், அது இல்லாமல் யார் சரி இன்வைட் பண்ண ஸ்பெஷலாக லஞ்சுக்கு அந்த டைமில் மட்டும்தான் பிரியாணி குக் பண்ணி அதுக்கு தேவையான சைட் டிஷ் எல்லாம் வந்து குக் பண்ணுறேன். மற்றபடி எப்பயுமே வந்து ஒவ்வொரு வீக்கன்லேயும் பிரியாணி, ரைத்தா, மசாமுல், எக் பாயில் பண்ணி அந்த மாதிரி சிம்பிளாக தான் செய்கிறது. ரைத்தா எல்லாம் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஒரு சிலர் ரைத்தாக்கு விருப்பம், ஒரு சிலர் வந்து விருப்பம் இல்லை. ஹபிக்கு வந்து ரைத்தா வேணும். இந்த கியூக்கம்பை இருந்து அதை வச்சு தான் ரைஸ் செஞ்சு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டேன். இல்லைன்னா தண்ணி விட்டுரும் வெளியில் வச்சேனாக்கா. சின்ன ஒனியனில் ரைத்தா செஞ்சேனாக்கா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பட் சின்ன ஒனியன் ஈக்கல்ல, பெரிய ஒனியன் தான் ஈக்கி. அதை விட கியூக்கம்பரே நல்ல மாதிரி கியூக்கம்பரை போட்டு தான் ரைத்தா செஞ்சேன். அதோடைய எங்களை பிரியாணிக்கு வந்து பீஃபும் வந்து சூப்பராகவே கிரேவி குக் ஆகிட்டேன். அதில் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி அங்கே பிரியாணியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதோடைய வந்து ஸ்வீட் மெலன் வாங்கிக்கணும் வந்து இந்த ஸ்வீட் மெலன் வந்து நல்லாவே பழுத்து கொண்டு வர, அதோடைய வந்து அதே மெலத்தை கட் பண்ணிட்டோம்னு சொல்லி. இந்த ஸ்வீட் மெலன் எப்படின்னு கேட்டேனாக்கா, எப்பயுமே ஸ்வீட் மெலன் வாங்கினாக்கா வந்து மோஸ்ட்லி நான் ட்ரிங்க் தான் அடிப்படி ஸ்வீட்டாக ஈக்காது. அது வந்து என்ன சொல்ல, அந்த பார்க்கறதுக்கு நல்லா ஆயிக்கும், நல்ல ஸ்மெல்லாக ஆயிக்கும், பட் கட் பண்ண பிறகு கொஞ்சமே ஸ்வீட் ஈக்காதுன்னு சொல்லி அதை எப்பயுமே ட்ரிங்க் தான் அடிக்கிறேன். ட்ரிங்க் அடிச்சேன்னா கொஞ்சம் நல்லா ஆயிக்கும். அது வந்து ஸ்வீட் மேலாம் பெருசாக விளங்காது. ஸ்வீட்டாக இருந்தனாக்கா ஸ்வீட் மேலாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் தின்னதுக்கு. அது சும்மாவே தின்னிடும். இந்த ஸ்வீட் மேலம் வந்து நல்ல ஸ்வீட்டாகவே இருந்து கட் பண்ணதுக்கு போகிறோம். அதை அப்படியே பீஸ் போட்டு தயாரித்து லஞ்ச் தின்ற போது தின்னோம்னு சொல்லி. இப்போ எல்லாம் நல்லாவே ஸ்வீட் மேலே இந்த ஓட்ட மேலனெல்லாம் அடிக்கடி எடுப்படியே அந்த சீசன் எப்படியும் எல்லா இடத்துலையுமே
எல்லாமே ஸ்வீட் மெல்லும் வாட்டர்மெலனுமா தான் இருக்கு. ஸ்வீட் மெல்லை பொறுத்தவரை கட் பண்ணி பீஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டோன்னா எங்களுக்கு தேவையான டைமில் எடுக்க இயலும். அப்படி இல்லை இதை பொருள் கட் பண்ணி கொள்ளாமல் சொல்லி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேனாக்கா அது அப்படியே மறந்தும் போய்த்தடிய அது கட் பண்ணதுக்கும் சோம்பேறி ஆகிடுது. அதனால் ஃபுல்லாக ஒரு காயமே வந்து கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துகிட்டு அதில் ஹாஃப் அப்படியே நான் வந்து பீஸாகவே வந்து ஃப்ரிட்ஜில் போட்டேன். அந்த டைமில் தேவையான டைமில் எடுத்து தின்ற வேலை மட்டும்தான் ஆகி இது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ ஸ்வீட் மெலன் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து அதில் ஹாஃப் ஃப்ரிட்ஜில் போட்டு மற்ற பேலன்ஸை தான் வச்சேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து பாயில் பண்ண எக்கு அதையும் அப்படியே கையோடையே க்ளீன் பண்ணணும்னு சொல்லி எடுத்தேன். இந்த மாதிரி தான் எப்போயுமே எல்லா வேலையுமே முடிஞ்சு இன்றைக்கி கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வரக்கொள்ள தான் மற்ற வேலை வந்து ஞாபகம் வர ஒன்று முடிய ஒன்று வந்து அப்படியே வந்து கொண்டே இருக்கும். இதை க்ளீன் பண்ணி முடிஞ்சது போகிறது தான் ஞாபகம் வந்து ட்ரிங்க் அடிக்கலைன்னு சொல்லி இந்த ஸ்ட்ராபெரியில் தான் ட்ரிங்க் அடித்ததுக்கு எடுத்தேன். இந்த ஸ்ட்ராபெரி வந்து இப்போ ஒரு 6 இல்லாட்டி 8 மந்தானும் இருக்கும். அந்த சீசன் வந்த நேரம் நான் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணினது அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். ஸ்ட்ராபெரியில் வந்து கொஞ்சமாக ரூஹப்ஸை போட்டு அந்த மில்க்கும் சேர்த்து வந்து பிளெண்ட் பண்ணி குடிச்சேனாக்கா அதில் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஜஸ்ட்டு சும்மா ட்ரிங்க் வந்து அடித்து கொடுக்காம அது இல்லாமல் லஸ்ஸி மாதிரி யோகர்ட்டில் போட்டு பிளெண்ட் பண்ணி குடிச்சிருந்தாலும் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஜஸ்ட்டு ப்ளெயினாக மில்கில் வந்து அதை பிளெண்ட் பண்ணி குடிச்சதை விட ஸோ அதையும் ஃபுல்லாகவே எடுத்து ட்ரிங்க் அடிச்சிட்டேன். அடித்து ஃப்ரிட்ஜில் போட்டேன். லஞ்ச் திணிக்கிற டைமில் எடுத்தேனாக்கா அது நல்லா சில்லுண்டு ஆகிடும். ஆல்ரெடி நல்லா கூலாக தான் ஆகிக்கும் பிகாஸ் ஸ்ட்ராபெரி வந்து ஃப்ரீஸ் பண்ணின சுட்டியும். ஸோ குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நானும் கிச்சனெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்படியே போய்ட்டு ரீஃப்ரெஷ் ஆகிக்கொண்டு லுகர் தொழிட்டு வரக்குள்ளேயே அப்படியும் சும்மா விட்டுட்டு வந்தேன். அதோடய வந்துட்டேன் லன்ச் தின்னோம்னு சொல்லி. இன்றைக்கி பிரியாணி சூப்பராகவே ரெடியாக இருந்தேன். நல்லா ஃபுல்ஃபில்லாக லஞ்சையும் திண்டு முடிஞ்சதுக்கு பிறகு ஈவினிங்கில் பெருசாக எந்த ஒரு பிளானுமே இல்லை. எப்பயும் போல தான் ஃபோன் பார்க்குற இல்லைன்னா டிவி பார்க்குற தூங்குற இந்த மாதிரி தான் டைம் போகிறது. எப்போயுமே ஃப்ரைடேயில் வந்து ஈவினிங்கில் வெளியில் போகிறீங்க சரி வெளியில் போகலாட்டி ஜஸ்ட்டு சும்மா சரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு டீ குடிச்சிட்டு வரேன். பட் இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை வெளியில் போகிறதுக்கு. நல்ல சூடு அது மட்டும் இல்லை நல்லா காற்றும் காணும். அந்த சூட்டு காற்று தான் வாருது. அதனால் வீட்டுள்ளக்கே போவோம்னு சொல்லி ஹபிக்கு டீயே போட்டுட்டு அப்படியே நானும் காஃபியை போட்டு எடுத்தேன். இன்றைக்கி எங்கேயும் போக தேவையில்லை நாங்கள் வீட்லேயே நிற்போம்னு சொல்லி. ஸோ ஈவினிங் வந்து அப்படியே டைம் போயிடுது. என்னடா நைட்டு எங்கே வெளியில் போட்டு ரெடி ஆகிக்கணும் வந்து பார்க்குறேன். கொஞ்சம் லேட் ஆகி ஒரு 7:30 8 o'clock மாட்டிக்கும் பிஸா தின்னோன்னு மட்டும் கிரேவிங்காகவே இருக்குன்னு சொல்லி அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்படி சொன்ன சரி தான் ரெடியாங்க வெளியில் போய் தின்னோம்னு சொல்லி. பிஸா பொறுத்தவரை எப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி தின்னுண்டாலோ இல்லைன்னு சொன்னாங்க நாங்கள் போய்த்து வாங்கிக்கொண்டு வந்து தின்னுண்டாலோ அந்த சூட்டோடு தின்ற மாதிரி வராது டேஸ்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய்த்து இருந்து சுட சுட தின்றா தான் பிஸாவில் டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருக்கும். அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அதோடைய தான் சரிதான் சொல்லி ரெடி ஆகிட்டேன். இப்போலாம் வந்து நைட்டாக இருந்தாலும் டே டைம் இருந்தாலும் வெளியில் போஇருந்தாலே வேணாம்னு சொல்லி தான் போகிறது இருக்கிற சூட்டுக்கு. சரிதான் தின்னவும் வேணும் போகவும் வேணும்னு சொல்லி தான் ரெடி ஆகிட்டேன். இந்த பீஸா ஷாப் வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு வந்து விசிட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடியே வந்து இந்த யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் அந்த டைம் விசிட் பண்ணேன். இங்கே வந்து நல்லா ரஷ் இருக்கும். இப்போ நான் வந்த டைம் வந்து பெருசாக ரஷ் இல்லை. இந்த டைம் எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தான் ஆயிருக்கு. ட்ரிங்க் ஏஜ் நிறைய வெரைட்டி பிஸா நிறைய வெரைட்டிக்கு 8 ரியால் 9 ரியாலுக்கெல்லாம் இங்கே வந்து பிஸா ஆயிருக்கு.
ட்ரை பண்ணணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது 2 வந்து எங்களுக்கு வந்து மிச்சமாக இருந்தது. ஸோ இதில் 1 எடுத்துட்டாலே போதும் 2 பேர் தின்னதுக்கு. அந்த இருக்கிற கிரேவிங்க்கு வந்து 2 ஃப்ளேவரில் ட்ரை பண்ணோம்னு சொல்லி 2 ஃப்ளேவர் எடுத்தேன். உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னு சொன்னாக்கா கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்ணி விட்றேன். ஸோ அங்கே நிற்க சொல்ல தான் ஞாபகம் வந்தேன், நியர்பை என் ஃப்ரெண்ட் ஒண்டிக்கு அவங்களோட ஹோமுக்கு போகும்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து போகக்குள்ளே பிஸா எடுத்துமோன்னு சொல்லி அவங்களுக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட ஹோமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் லேட் ஆகும் வரை அவங்களோட ஹோம்லேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் போனது இந்த ஃப்ரைடே. ஹோப் அவங்கள எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Don't forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.